காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து அவருடைய வார்த்தை கேட்க வந்து அவங்க ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த விசேஷித்த நாட்களிலே அவருடைய சமூகத்திலே காத்திருந்து அவருடைய வார்த்தையை, அந்த வார்த்தையின் மன்னாவையும் அந்த வார்த்தையில் இருக்கிற சத்துவத்தையும் பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு பாராட்டி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன். இந்த விசேஷித்த இந்த உபவாச நாளை நியமிக்கிறதற்கு முன்பதாக தேவன் கொடுத்த ஒரு வார்த்தை, உங்க கையில நான் ஒப்பு கொடுப்பேன் என்ற ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுத்தார். இந்த வார்த்தையினுடைய ஒவ்வொரு ஆழமான சத்தியங்களை கடந்த நாட்கள்ல ஒரு 3 நாட்களிலும் தேவ வார்த்தையை பகிர்ந்து கொண்ட நம்முடைய பிள்ளைகள் மூலமாக தேவன் பேச ஆரம்பித்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் கடந்து செல்லுகிற ஒவ்வொரு பாதையிலும் நாம் எதிர்கொள்ளுகிற ஒவ்வொரு சவால்களிலும் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிலைகளிலும் இருவேறு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மோடு கூட அவைகள் போராடுகிறதா இருக்கிறது. தேவ திட்டத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் தேவ திட்டத்தை செயல்படுத்துவதற்காக தன்னுடைய வாழ்க்கையிலே முன்னேறி கொண்டிருக்கிறான். தேவனுடைய திட்டத்தை அவனுடைய வாழ்க்கையிலே அவன் செயல்படுத்த வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். இந்த சித்தத்தை செய்து விடாதபடிக்கு அல்லது அந்த சித்தத்தை அவன் அடையாதபடிக்கு, அதை செயல்படுத்தாதபடிக்கு அவனோடு கூட போராடுகிற கிரியைகள் ஒரு பக்கம். இந்த வாழ்க்கைன்ற ஓட்டத்துல நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, நமக்கு வைத்திருக்கிற காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைகளிலும் பிசாசானவன் நம்மோடு கூட போராடி கொண்டிருக்கிறான். தேவ காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட்டு விடக்கூடாது. தேவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட்டு விடக்கூடாது. தேவனுடைய சித்தத்தை செய்துவிடக் கூடாது என்பதிலே பிசாசு மிகவும் கவனமா இருக்கிறான். வேதத்துல நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய சீசர்களை அழைத்து ஆண்டவர் கேட்கிறார், என்னை யாருன்னு சொல்றாங்க மக்கள்னு சொல்லும் பொழுது சீசர்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, ஆண்டவரே அநேகர் உம்மை தீர்க்கதரிசிங்கிறாங்க, அந்த தீர்க்கதரிசிகளில் ஒருவருங்கிறாங்க, எரேமியாங்கிறாங்க, யோவான் ஸ்நானகன்னு சொல்றாங்க. அப்போ நீங்க யாருன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ஆண்டவர் கேட்கும் பொழுது பேதுரு சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து அப்படிங்கிறார். இந்த வார்த்தையை அவர் சொல்லும் பொழுதே கிறிஸ்து என்பவர் மனிதர்களுக்காக, மனுக்குலத்துக்காக பாடுபடவும் தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியிலே செயல்படுத்தவும் இந்த பூமிக்கு அவர் கடந்து வந்தார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த வார்த்தையை பேதுரு சொல்லி முடித்த பின்பு தேவன் தம்முடைய ஆதீனத்திலே தம்மை கொண்டு தேவனுடைய சித்தத்தை அந்த இடத்துல சொல்ல ஆரம்பிப்பார். அது வரைக்கும் அந்த இடத்துல தேவ திட்டத்தை அறிந்தவர்களாய் பேசின அவர்களுடைய சீசர்கள் கூட அந்த இடத்துல நீங்க பார்க்கும் பொழுது பேதுரு சொல்ல ஆரம்பிக்கிறார், இது உமக்கு சம்பவிக்க கூடாதே. நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், இது ஏதோ பரிதாபத்தினால் பேசுகிற வார்த்தை அல்ல, அல்லது இயேசுவை காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தில் பேசுகிற ஒரு வார்த்தை அல்ல. தேவனுடைய திட்டத்தை இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலே அது நிறைவேற்றப்படக்கூடாது என்பதனாலே, அது அல்லது நிறைவேறிடக்கூடாது என்பதனாலே பிசாசானவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உம்முடைய வாழ்க்கையிலே சம்பவித்து விடக்கூடாதே, இது உமக்கு நேரிடக்கூடாதே. அப்போ தேவனுடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அது செயல்படாதபடிக்கு இது உன்னுடைய வாழ்க்கையிலே நேரிடக்கூடாதே. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவ திட்டம் என்பது ஒன்று உண்டு. தேவனுடைய சித்தம் என்கிற ஒரு காரியம் உண்டு. இந்த தேவ சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றிடக் கூடாதே, தேவ திட்டம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறிடக் கூடாது என்பதற்காக பிசாசானவன் ஆதி முதற்கொண்டு போராடி கொண்டிருக்கிறவன் உங்களோடு கூட போராடி கொண்டிருக்கிறான். இந்த வார்த்தைய சொல்லி முடித்த பின்பு பேதுருவை கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா,
அப்பாலே போ சாத்தானே. அங்க பேதுருவ கர்த்தர் கடிந்து கொள்ளல. அவனுக்குள் இருந்து தேவ சித்தத்தை ஆஹ் எதிராக, தேவ சித்தத்திற்கு எதிராக பேசின அந்த கிரியையை இயேசு கிறிஸ்து கடிந்து கொள்ளுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் அதுதான். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஓட்டத்திலும், இந்த ஓட்டத்தினுடைய ஒவ்வொரு நிலைகளிலும் தேவ சித்தத்தை நாம் செய்து விடாதபடிக்கு, அல்லது தேவ திட்டம் பரிபூர்ணமாய் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையிலே போராடுகிற கிரியைகள் உண்டு. நம்மை கர்த்தருடைய சித்தத்தை செய்ய விடாதபடிக்கு அநேக இடங்களிலே நம்மை தடை செய்கிற கிரியைகள் உண்டு. கர்த்தர் இந்த காலை வேளையிலே நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இவைகளை நான் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பேன். இந்த கிரியைகளை நான் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கடந்த 3 நாட்களாக வெவ்வேறு காரியங்களை, வெவ்வேறு நிலைகளில் நம்மோடு கூட போராடுகிற கிரியைகளை நான் உங்க கையில ஒப்பு கொடுப்பேன் என்று ஆவியானவர் நம்மோடு கூட பேச ஆரம்பித்தார். இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய பாதத்திலே இந்த காரியத்திற்காக அமர்ந்திருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு காண்பிக்க ஆரம்பித்தார். இந்த கிரியைகளை நான் உங்க கரங்களிலே நான் ஒப்பு கொடுப்பேன் என்று பேச ஆரம்பித்தார். அந்த காரியத்தை குறித்து தியானித்த பொழுது கர்த்தர் பேசின சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்துல ஒரு காரியத்தை குறித்து வேதம் பேச ஆரம்பிக்கிறது. அங்கு ஒரு ஆகாபினுடைய மனைவியாக அவனுடைய சகோதரனுடைய மனைவியாகிய ஏசபேலை இந்த ஆகாபு விவாகம் பண்ணுகிறான். இந்த ஏசபேலை குறித்து வேதத்துல வாசிக்கும் பொழுது இது ஒரு வேசித்தன விபச்சார ஒரு கிரியைகளாக வேதத்திலே சொல்லப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். இந்த ஏசபேலினுடைய கிரியைகள் எப்படிப்பட்டவைகள் என்றால், அவைகள் பயமுறுத்தி, அவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய திட்டத்தை நாம் செயல்படுத்தாதபடிக்கு அவைகள் பயமுறுத்தி வாழுகிற ஒரு கிரியைகள். இந்த கிரியைகள் என்ன செய்யுமா, பயமுறுத்தி தேவ திட்டத்தை உங்க வாழ்க்கையிலிருந்து நீங்கள் அந்த தேவ திட்டத்தை செயல்படுத்தி விடாதபடிக்கு அவைகள் உங்களை தடை செய்கிறதாக இருக்கிறது. இந்த இயேசபேலினுடைய கிரியைகள் தேவ திட்டத்திற்கு விரோதமாக, அன்றைக்கு பேதுருவின் அந்த பேசின அந்த வார்த்தை, இது உமக்கு நேரிடக்கூடாதே. எப்பவுமே பிசாசு தேவ திட்டம் உங்க வாழ்க்கையில நிறைவேறுகிறதை அவன் விரும்புகிறது இல்லை. ஏன்னா இந்த காரியத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது இயேசபேல் தேவ திட்டத்திற்கு விரோதமாக உங்களை திருப்பவும், தேவ திட்டம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறாதபடிக்கு உங்களை பயமுறுத்தி அந்த திட்டத்தை விட்டு உங்களை வழிவிலக செய்கிறதற்கான அநேக காரியங்களை, பிரயத்தனங்களை உங்க வாழ்க்கையிலே அவன் செயல்படுத்த ஆரம்பிக்கிறான். நீங்க எலியாவை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது, அந்த எலியா என் வார்த்தை நிமித்தம் இனி பூமியிலே மழையும் பனியும் பெய்யாதிருக்கும் என்று ஆகாபுக்கு முன்பதாக கட்டளையிட்டு கிட்டத்தட்ட சில ஆண்டுகளுக்கு பின்பதாக மறுபடியும் ஆகாபுக்கு முன்பதாக நிற்கிறார். அப்போ ஆகாபு அவரை பார்க்கும் பொழுது கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரோடு கூட அந்த இடத்துல அவர் நின்று கொண்டிருக்கும் பொழுது, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அவருக்கும் அந்த இடத்துல அவர்கள் நின்று கொண்டிருந்த பொழுது பாகால் தீர்க்கதரிசிகளுக்கும் எலியா தீர்க்கதரிசிக்கும் இடையே அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு காரியம் நடைபெறுகிறது. வானத்திலிருந்து அக்னியே அருளுகிற தேவனே தேவன் என்று தேவனை நிரூபிக்கிற ஒரு இடத்துல இந்த எலியா நிற்கிறதை பார்க்க முடியும். அந்த இடத்துல அவர் செய்த காரியங்கள் நாம் எல்லாரும் அறிவோம். அந்த பாகால் தீர்க்கதரிசிகள் அவர்கள் காலை முதல் மாலை வரை அவர்கள் முயற்சித்தும் அங்கு ஒன்றும் நடைபெறவில்லை. அதன் பின்பு இடிக்கப்பட்ட அந்த பலிபீடத்தை எலியா செப்பனிட்டு அதன் மீது அந்த காளையை துண்டித்து வைத்து தண்ணீரை ஊற்றி ஆண்டவரிடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறார். இந்த விண்ணப்பம் செய்த மாத்திரத்தில் வேதத்துல 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்துல சொல்லப்படுகிறது. 37வது வசனத்துல, கர்த்தாவே நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். இந்த வார்த்தையை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த
தண்ணீரையும் நக்கி போட்டது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தம்பி தங்கச்சி, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஓ தேங்க்யூ ஜீசஸ். இந்த நாள்ல கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற ஒரு காரியம் அதுதான். இந்த நாள்ல இந்த எலியாவுக்குள் இருந்த ஒரு காரியம், அந்த ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக அல்லது தேவ சித்தத்தை தங்கள் வாழ்க்கையிலே அறியாதபடிக்கு அவர்கள் குன்றி, அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது 21வது வசனத்துல, எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். 2 நினைவுகளால் நடந்து கொண்டிருந்த அந்த ஜனங்களை தேவன் பக்கமாக திருப்பின ஒரு செயலை அவன் செய்தான். இந்த மாபெரும் செயலை செய்தது மாத்திரமல்ல, அந்த இடத்துல வேதத்துல சொல்லப்படுகிறது, அந்த கீசோன் ஆற்றங்கரையிலே பாகால் தீர்க்கதரிசிகளை அந்த இடத்துல அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, கிட்டத்தட்ட 400க்கும் அதிகமான பாகால் தீர்க்கதரிசிகளை எலியா தீர்க்கதரிசி அவர் வெட்டி போட்டார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். இந்த காரியங்கள் முடிந்த பின்பு 19வது அதிகாரத்தின் துவக்கத்திலே இந்த எலியாவுக்கு இயேசபேலிடமிருந்து ஒரு செய்தி வருகிறது. அந்த என்ன செய்தி அப்படின்னா, 1வது வசனம் சொல்லுகிறது, எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் இயேசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது இயேசபேல் எலியாவின் இடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னாள். நல்லா நீங்க கவனிங்க. இவள் சொன்ன வார்த்தையிலே நன்றாக நீங்கள் கவனித்து பார்ப்பீங்கன்னா, இதற்கு முன்பதாக ஒரு பெரிய காரியங்களை செய்த எலியா, இந்த பாகால் தீர்க்கதரிசிகள் அக்னிக்காக அந்த பாகாலிடம் அவர்கள் முறையிட்டு கொண்டிருந்த பொழுது அந்த பாகாலை கேலி செய்த இந்த எலியா, இந்த இடத்துல இந்த பாகாலின் நாமத்தை சொல்லி இந்த இயேசபேல் இந்த எலியாவை மிரட்டுகிறதை நாம் பார்க்க முடியும். அந்த வார்த்தை சொல்லுகிறது, நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள். இந்த எலியாவிற்கு தெரியும், இவள் சொல்லுகிற தேவர்கள் தேவர்கள் அல்ல, இந்த தேவர்கள்னால என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா இப்படி அது நடந்திருக்கும் என்றால் அவன் கர்மேல் பர்வதத்திலே இவனுடைய கதை முடிந்திருக்கும். ஆகாப் இவனை சந்தித்த பொழுதே அந்த இஸ்ரவேல் இராணுவத்தினாலே இந்த எலியாவின் கதை முடிந்திருக்கும். ஆனால் கர்த்தர் அவனை உயிரோடு வைத்திருப்பதும், கர்த்தரை அவனை ஜீவனோடு கூட வைத்திருப்பதும், ஏதோ கர்மேல் பர்வதத்திலே அக்னி இறங்கி இந்த ஜனங்களின் இருதயம் சாதாரணமாக திருப்பப்படுவதற்கு மாத்திரமே அல்ல, தேவன் இந்த எலியாவின் மீது ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். ஆனால் எந்த ஒரு பாகாலின் கிரியையை அவர் அந்த இடத்திலே வெட்கப்படுத்தி அந்த பாகாலின் தீர்க்கதரிசிகளை வெட்டி போட்டாரோ, பாகால் காரியங்கள் பாகால் தெய்வம் அல்ல என்று இந்த ஜனங்களுக்கு முன்பதாக நிரூபித்த இந்த எலியா பாகாலின் நாமத்தை சொல்லி சொன்ன ஒரு வார்த்தை நிமித்தமாக வேதம் சொல்லுகிறது, அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அன்றைக்கு அத்தனை தீர்க்கதரிசிகள் பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பதாக சவால் விட்ட இந்த எலியாவினாலே இந்த இயேசபேலினுடைய வார்த்தையிலே ஒளிந்திருக்கிற பிசாசினுடைய தந்திரங்களை, அவனுடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ள முடியவில்லை. அந்த பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பதாக சவால் விட்டு அவர்களுக்கு முன்பதாக தைரியமாய் நின்ற இந்த எலியா இந்த இயேசபேலினுடைய வார்த்தைகளுக்கு முன்பதாக அவன் நிற்க முடியவில்லை. ஏன்னா இந்த இடத்துல தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவ திட்டத்தை இன்னும் முழுமையாக அவன் அறிந்து கொள்ளவில்லை. ஏதோ எல்லாம் முடிஞ்சு, ஆண்டவரே நான் ஏதோ உமக்காக ஏதோ செஞ்சிட்டேன், எல்லாம் முடிஞ்சது. நல்லா நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், பிசாசு தேவ திட்டத்திற்கு எதிராக உங்க வாழ்க்கையிலே அவன் கிரியைகளை நடப்பிக்கிறவன். தேவ சித்தத்தை நீங்கள் செய்துவிடக் கூடாது என்பதற்காக உங்கள் வாழ்க்கையிலே காரியங்களை நடப்பிக்கிறவன்.
இப்ப அவன் நினைச்ச ஒரு காரியம், ஏதோ கர்த்தருக்காக ஒரு காரியத்தை நான் செஞ்சுட்டேன். இவர்கள் குந்தி குந்தி நடந்து கொண்டிருந்தார்கள் 2 நினைவுகளினாலே. இவர்களை தேவனுக்கு நேராக நான் திருப்பி விட்டேன். கர்த்தரை நிரூபித்து விட்டேன் என்று சொல்லி இந்த இடத்துல அவன் சொல்லுகிற காரியம், நான் போதும் கர்த்தாவே, நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல, நான் சாக வேண்டும், நான் சாக வேண்டும். இந்த எலியாவிற்கு மேலே இருந்த ஒரு தேவ திட்டத்தை இந்த எலியா அறிந்திருந்தார் என்றால் அவருடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை பிறந்திருக்க முடியாது. இதற்கு பின்பதாக அவர் சொல்லுகிற ஒரு காரியம், இதுவரை அந்த கர்மேல் பர்வதத்திலே நிற்கும் பொழுது அந்த எலியாவுக்குள்ளே ஏற்பட்டிராத ஒரு உணர்வு இந்த எலியாவுக்குள்ளாக இப்பொழுது ஏற்பட ஆரம்பிக்கிறது. அந்த 10வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன். ஏன் இந்த வார்த்தை கர்மேல் பர்வதத்திலே அவர் அத்தனை பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பதாக, ஆகாபுக்கு முன்பதாக இஸ்ரவேல் ராணுவம், இவர் சொல்லுகிறாரே, உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். இவர்களுக்கு கொன்று போட்ட இந்த ராணுவமும் அந்த கர்மேல் பர்வதத்திலே நின்று கொண்டிருக்கிறது. இவர்களுக்கு முன்பதாகலாம் நிற்கும் பொழுது அவருக்குள்ளே ஏற்பட்டிராத ஒரு உணர்வு இப்பொழுது இந்த எலியாவுக்குள்ளே உண்டாகிறது. நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன். நல்லா கவனிங்க, எவ்வளவு பெரிய காரியத்தை செய்தவர், தேவனுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டி, அதைத்தான் அவரு சொல்றாரு, நான் பக்தி வைராக்கியமா இருந்த ஆண்டவரே, உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்ட இந்த ஜனங்களுக்கு முன்பதாக நான் உங்களுக்கு முன்பதாக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். அவங்க உங்களுடைய பலிபீடங்களை இடித்தாங்க, நான் அதை மறுபடியும் அதை செப்பனிட்டேன். தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன். இப்ப என்னையும் கொலை செய்வதற்கு அவர் வகை தேடுகிறார்கள். நல்லா கவனிங்க, இந்த கிரியைகள் இப்பொழுது என்ன நடக்குதுன்னா, கண்களில் காண்கிற ஒரு ஒரு மனிதனை பார்த்து இந்த எலியா பயப்படல, மாறாக இவனுக்கு எதிராக போராடுகிற எசபேலினுடைய கிரியைகள் இவனை பயமுறுத்த ஆரம்பிக்கிறது. அதான் நான் சொன்னேன், இந்த எசபேலினுடைய கிரியைகள் தேவ திட்டத்தை நீங்கள் செய்யாதபடிக்கு உங்களை பயமுறுத்தி பிழைக்கிற ஆவி. இததான் ஆவியானவர் சொன்னார். அந்த எசபேலினுடைய கிரியை எப்படிப்பட்ட ஆவினா, அது பயமுறுத்தி பிழைக்கிற ஆவியம். இந்த எலியாவுக்கு தெரியல. மறுபடியும் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது 14வது வசனத்துல, கர்த்தர் அவரை சந்திக்கும் பொழுதும் அந்த 14வது வசனத்துல அவர் சொல்லுகிறார், அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். நல்லா கவனிங்க, இந்த வார்த்தைய இவர் சொல்லும் பொழுது, இதற்கு பின்பதாக எனக்கு ஒரு, ஆண்டவரே வார்த்தை வேண்டாம், வாழ்க்கை வேண்டாம், ஏதோ உமக்காக ஒரு காரியத்தை சாதிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு திருப்தியோடு கூட அந்த கர்மேல் பர்வதத்திலே நடந்த ஒரு அந்த காரியத்தினாலே, அந்த செயலினாலே அவள் வாழ்க்கையிலே ஒரு ஏற்பட்ட திருப்தி நிமித்தமாக, போதும் ஆண்டவரே, நான் நல்லவன் அல்ல, என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல, என்னை எடுத்துக்கொள்ளுங்க, நான் சாக வேண்டும், நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன், இந்த காரியத்தை அவர் பேச ஆரம்பிக்கிறார். நன்றாக கவனிங்க, இந்த இடத்துல ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்ட உடனே கர்த்தர் இவருடைய வார்த்தைக்கு அல்லது இவருக்குள்ளே ஏற்பட்ட இந்த உணர்வுக்கான ஒரு சொல்யூஷனா கர்த்தர் அந்த காரியத்தை, இவர் எதிர்பார்த்த ஒரு பதிலை அந்த இடத்துல கர்த்தர் சொல்லல, மாறாக எந்த சித்தமோ வாழ்க்கையில நடக்க கூடாதுன்னு பிசாசு உன்னை ஒடுக்குகிறான் என்று தெரியாதபடிக்கு, எலியாவே நீ முடங்கி கொண்டிருக்கிறாய், இதோ உன் வாழ்க்கையில் இருக்கிற தேவனுடைய திட்டம் என்ன என்பதை தேவன் அந்த இடத்துல அவர் பேச ஆரம்பிக்கிறார். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு திரும்பி போய் ஆசைகளை சிரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகிய எகுவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மெகோலா ஊரான
சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. இது உன் மேல இருக்கிற ஒரு பிரதானமான தேவனுடைய திட்டம். இந்த இடத்துல ஆசைகளை நீ சீரியாவின் மேல ராஜாவாக அபிஷேகம் பண்ணணும். நீ யெகூவ அபிஷேகம் பண்ணணும். நீ உன் ஸ்தானத்துல எலிசாவை அபிஷேகம் பண்ணணும். இந்த காரியங்கள் உன் வாழ்க்கையில ஒரு பிரதானமாய் நான் வைத்திருக்கிற என்னுடைய திட்டம், என்னுடைய சித்தம். இந்த சித்தத்தை நீ நிறைவேற்ற கூடாதபடிக்கு, இந்த சித்தத்தை நீ செயல்படுத்தி விடாதபடிக்கு பிசாசானவன் உன்னோடு கூட போராடி கொண்டிருக்கிறான். ஏனென்றால் 17வது வசனம் சொல்லுகிறது, சம்பவிப்பதாவது ஆசைகளின் பட்டயத்திற்கு தப்பினவனை யெகூ கொன்று போடுவான், யெகூவின் பட்டயத்திற்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான். நீ உன்னை கொன்று போடுகிறவர்களை குறித்து அல்லது உன்னை கொலை செய்ய தேடுகிறவர்களை குறித்து நீ பயந்து கொண்டிருக்கிறாய். இதோ நீ ஒரு ஜனத்தை, ஒரு சேனையை எழுப்ப போகிறாய். இந்த சேனை சத்துருக்களின் பாளையத்தில் நுழைந்து சத்துருவின் தலையை முறியடிக்கிறதற்காக, சத்துருவின் தலையை வெட்டுவதற்காக, சத்துருவினுடைய பாளையத்திற்குள்ளே பெரிய சங்காரத்தை இயேசுவின் நாமத்தினாலே ஏற்படுத்துவதற்காக இந்த சேனையை உன்னை கொண்டு நான் எழுப்ப போகிறேன். இவர்களுடைய பட்டயத்துக்கு தப்பினவர்கள் ஒருவரும் இல்லை. நீ பயந்து கொண்டிருக்கிற இந்த எசபேலின் கிரியைகள், இந்த எசபேலும் இவர்களுடைய பட்டயத்திலே அவர்கள் மடிந்து போவார்கள் என்று கர்த்தர் அந்த இடத்துல இந்த எலியாவுக்கு வாக்குரைக்க ஆரம்பிக்கிறார். அந்த இடத்துல நீங்க வாசிக்கும் பொழுது எந்த கிரியையை பார்த்து இந்த எலியா பயந்து கொண்டிருந்தாரோ வேதம் சொல்லுகிறது, அந்த கிரியையை எலியாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த யெகூவினுடைய கையிலே தேவன் ஒப்பு கொடுத்தார். தேவன் ஒப்பு கொடுத்தார். இந்த நாள்ல கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே சொல்லுகிற ஒரு வார்த்தை எதுதான், தேவ திட்டம் உங்கள் வாழ்க்கையிலே செயல்படுத்தாதபடிக்கு, தேவ திட்டத்தை நீங்கள் செயல்படுத்தி விடாதபடிக்கு, தேவ சித்தம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறாதபடிக்கு இன்றைக்கு பிசாசானவன் உங்களோடு கூட போராடி கொண்டிருக்கிறான். உங்களுக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் இந்த காலை வேளையிலே சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இந்த நாளிலே கர்த்தர் அப்படிப்பட்ட கிரியை உங்கள் கரங்களிலே ஒப்பு கொடுக்க போகிறார். ஆவியானவர் சொல்லுகிறார், இல்லை, உன் கால்களிலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த காலை வேளையிலே இந்த எசபேலின் கிரியை உன் காலிலே, காலின் கீழாக நான் ஒப்பு கொடுக்கிறேன். இவைகளை நீ மிதிப்பாய், இவைகளை நீ மிதிப்பாய். இந்த எசபேலினுடைய மரணத்தை பார்க்கும் பொழுது அவள் கீழே விழுந்து அவள் மீது யெகூ தன்னுடைய காலை வைத்து அவளை கொன்று போட்டான் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. இந்த நாள்ல கர்த்தர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட கிரியைகளை உங்கள் காலின் கீழாக இந்த காலை வேளையிலே கர்த்தர் ஒப்பு கொடுக்க போகிறார். இந்த காரியத்தை அறிந்த அந்த எலியா அதற்கு பின்பதாக தேவ சித்தத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கிறார். தேவ திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கிறார். தேவ திட்டத்தை அவர் செயல்படுத்தின பொழுது சம்பவித்த காரியம், எந்த கிரியை பார்த்து பயந்து ஓடினாரோ அந்த கிரியையை தேவன் அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த சேனைகளை கொண்டு கர்த்தர் நிர்மூலம் பண்ணினார். மரணம் வேண்டும் நினைச்சவரு, வேதம் சொல்லுகிறது, மரணிக்காமல் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசித்தார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், பிசாசு உங்க காதுகள்ல விஸ்பர் பண்ணுகிறது உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது இல்ல. இன்னைக்கு அநேகருடைய காதுகள்ல பிசாசு விஸ்பர் பண்ணுகிறான், இதான் உன் வாழ்க்கை, இதான் உன் எதிர்காலம், உன் வாழ்க்கை இப்படிதான் முடிய போகுது, உன் வாழ்க்கையில இதுதான் சம்பவிக்க போகுது, இதுதான் நடக்க போகுது, நீ வெக்கப்பட்டுதான் போக போற, இந்த இடத்துல நீ அவமானப்பட போற, இத்தனை சமுதாயத்துக்கு முன்பதாக நீ அவமானப்பட்டு நீ வெக்கத்தோடு கூட நிக்க போகிற அநேக காரியங்களை உங்க வாழ்க்கையிலே உங்கள் செவிகளிலே சொல்லி உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கான். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவன் உங்கள் காதுகளிலே விஸ்பர் பண்ணுகிறது அல்ல, தேவன் உங்கள் வாழ்க்கையிலே தீர்மானித்தது உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது. தேவ திட்டத்தை நீங்கள் செயல்படுத்தும் பொழுது இந்த கிரியைகள் உங்கள் காலின் கீழே ஒப்பு கொடுக்கப்பட போகிறது. இந்த காலை வேளையில கர்த்தரை இப்படிப்பட்ட கிரியைகளை, எந்த காரியங்கள், எந்த கிரியைகள் இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில உங்களை பயமுறுத்தி உங்களோடு கூட போராடி கொண்டிருந்ததோ கர்த்தர் சொல்லுகிறார், இந்த காலை வேளையில அவைகளை உங்கள் காலின் கீழே ஒப்பு கொடுக்க போகிறேன். உங்க காலின் கீழே ஒப்பு கொடுக்க போகிறேன். இதுவரைக்கும் உங்களை பயமுறுத்தி கொண்டிருந்த, இதுவரைக்கும் உங்களை கவலைப்பட வைத்துக் கொண்டிருந்த, இதுவரைக்கும் உங்களை அங்கலாய்க்க வைத்துக் கொண்டிருந்த, இதுவரைக்கும் ஒரு கலக்கத்திற்குள்ளாய் உங்களை வைத்திருந்த இந்த பொல்லாத கிரியைகளை கர்த்தர் இந்த காலை வேளையில இந்த எசபேலின் கிரியையை இதோ உங்கள் காலின் கீழே நான் ஒப்பு கொடுக்க போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
இருக்கிற இடங்கள்ல எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம நோக்கி பார்க்க போகிறோம். இந்த நாள்ல ஆண்டவரே இந்த கிரியைகளை ஆண்டவரே என் காலின் கீழே நீங்க ஒப்பு கொடுக்கிறதற்காய் நன்றி. எல்லாரும் சொல்லுவோமா? இன்றைக்கு கர்த்தர் அநேகருடைய கால்களுக்கு கீழாக இந்த கிரியைகளை கர்த்தரை கொண்டு வந்து விழ வைக்கிறார், கொண்டு வந்து விழ வைக்கிறார். இத்தனை நாட்கள் இவைகள் உங்களை பயமுறுத்தி கொண்டிருந்த கிரியைகள், இத்தனை நாட்கள் உங்களை பயமுறுத்தி அவைகள் பிழைத்துக் கொண்டிருந்த கிரியைகள், இதோ இந்த கிரியைகளை உங்கள் காலின் கீழே ஒப்பு கொடுத்து இவைகள் இத்தனை நாட்கள் தேவ திட்டத்திற்கு நேராக நீங்கள் முன்னேற முடியாதபடிக்கு, தேவ சித்தத்தை நீங்கள் செயல்படுத்தாதபடிக்கு அவைகள் உங்களோடு கூட போராடி கொண்டிருந்தன. இந்த காலை வேளையிலே இந்த கிரியைகளை கர்த்தர் உங்கள் காலின் கீழே ஒப்பு கொடுக்கிறார், ஒப்பு கொடுக்கிறார், ஒப்பு கொடுக்கிறார். தேவ சித்தம் உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுவதற்கு இந்த கிரியைகள் தடையாய் இருந்தன இதுவரைக்கும். இந்த கிரியைகளை கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். இன்றிலிருந்து தேவ திட்டம் உங்க வாழ்க்கையில நிறைவேறுகிறத பாப்பீங்க. தேவ சித்தத்திற்கு நேராக நீங்கள் புறப்பட்டு போகிறத பாப்பீங்க. தேவ சித்தம் உங்க வாழ்க்கையில நடைபெறுகிறத பாப்பீங்க. ஓ தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் அநேகருக்கு முன்பதாக ஆண்டவரே போராடின கிரியைகளை கர்த்தர் உங்கள் காலின் கீழே ஒப்பு கொடுக்கிறத நான் பார்க்கிறேன். அநேக இருளின் வல்லமைகள் அநேகருடைய கால்களின் கீழே வந்து விழுகிறது, விழுகிறது. ஓ ரிகாமா ராபா காதாராலா, ஓ ஷகாபா ராகாபா ரிகாபாரா, ஓ ரேகேபா ராகா துனாமா ராபா காதா. மிதி இயேசுவின் நாமத்தினாலே இந்த கிரியைகளை உன் கரங்களிலே ஒப்பு கொடுத்தேன், உன் கைகளிலே ஒப்பு கொடுத்தேன், ஒப்பு கொடுத்தேன். இதோ கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. இதோ உனக்கு நேராக தேவ திட்டத்தை உன் வாழ்க்கையிலே செயல்படுத்தாதபடிக்கு, அந்த வார்த்தை தேவனுடைய திட்டம் உன் வாழ்க்கையிலே செயல்பட்டு விடாதபடிக்கு உன்னோடு கூட போராடின கிரியைகளை இந்த காலை வேளையிலே உன் கரங்களிலே நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரே நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி, அப்படி செய்கிறதற்காய் நன்றி. அநேக வாசல்கள் திறக்கப்படுகிறது, அநேக திறந்த வாசல்களை நான் பார்க்கிறேன். திறந்த வாசல்கள் திறக்கப்படுகிறது, அநேக புதிய வாசல்களை கர்த்தர் திறக்கிறார், அடைப்பட்ட வாசல்களை கர்த்தர் திறக்கிறார். தேவனுடைய சித்தத்திற்கு நேராக நீங்கள் முன்னேற முடியாதபடிக்கு இதுவரைக்கும் தடையாய் நின்ற சில காரியங்கள் விலகுகிறத கர்த்தர் காண்பிக்கிறார். இதுவரைக்கும் நீங்கள் முன்னேற முடியாதபடிக்கு, தேவ சித்தத்தை செயல்படுத்தாதபடிக்கு, தேவனிடத்திலிருந்து காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு உங்களை தடை செய்த பொல்லாத கிரியைகளை தேவன் இந்த நாளிலே உங்கள் கால்களின் கீழே ஒப்பு கொடுக்கிறார். ஆண்டவரே இந்த நாள்ல ஆண்டவரே நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. உங்க நாம ஒன்றை மகிமைப்படுகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. தேவ திட்டத்திற்கு நேராக, தேவ திட்டத்திற்கு நேராக ஆண்டவரே உங்க கரம் ஆண்டவரே வெளிப்பட்டதற்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த நாள்ல அவர்கள் வாழ்க்கையிலே தடையாயிருந்த அத்தனை கிரியைகளையும் கர்த்தர் அவர்கள் கரங்களிலே நீர் ஒப்பு கொடுத்ததற்காய் நன்றி அப்பா. உங்க கரத்துல ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த நாள்ல ஆண்டவரே ஆண்டவரே தகப்பனை செபிக்க போகிறோம், ஆண்டவரே செபிக்க போகிறோம்ப்பா. ஆண்டவரே கர்த்தர் இந்த நாளிலே ஆண்டவரே எங்கள் செபத்தை கேட்டு ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே நீர் செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் செய்ய போகிற மகத்துவமான காரியங்களுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே எங்கள் செபத்தின் மூலமாக கர்த்தர் ஆண்டவரே மகிமையான காரியங்களை நீ நிறைவேற்ற போகிறதற்காய் நன்றி. எஸ், சத்துரு தோற்று போனான், சத்துரு தோற்று போனான். இதுவரை போராடினவன் இல்லாமல் போனான், இதுவரை போராடினவன் இல்லாமல் போனான். ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் செபிக்கிற ஜெபத்திற்கு கர்த்தர் எங்களுக்கான ஆண்டவரே பதிலை நீர் தருகிறதற்காய் நன்றி, 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 நன்றி ராஜா. தேங்க்யூ. ஆமேன். அப்படியா கூட நம்ம இந்த குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஏசப்பா, எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா நீங்க கொடுத்த இந்த வேலைக்காய் உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. அப்பா ஆண்டவரே இந்த குறிப்புகளை உங்க சமூகத்துல வைத்து நாங்க ஜெபிக்கிறோம். யார் யாரெல்லாம் அவங்களுடைய காரியங்களை சொல்லியிருக்கிறாங்களோ ஏசப்பா, நாங்க ஜெபிக்கிற வேலையில அவங்களுக்கு ஒரு அற்புதத்தை, விடுதலையை இந்த உபவாச நாட்கள்ல அப்பா நீர் அவர்களுக்கு அருளும்படியாய் ஜெபிக்கிற ஏசப்பா கத்தரார் அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஜான்சன் சிலுவை மெர்சி அவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எல்லாம் ஆண்டவரே இயேசுப்பா அந்த ஜாண்டிஸ்ல இருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலையை தாங்க ஆண்டவரே. வியாதியின் பலவீனத்தின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் முறிக்கப்படட்டும் ஆண்டவரே. குடும்பத்துல ஒரு சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. வியாதியின் மேல ஒரு ஜெயத்தை தாங்க, வியாதியா உங்க கரங்கள்ல ஒப்பு கொடுங்க இயேசப்பா ஆண்டவரே. உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கத்தர் கொடுத்து அவங்களை விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிற இயேசப்பா. சாம்பால் இவாஞ்சலின் பவித்ரா அவங்க குடும்பம் ஆண்டவரே இணையட்டும் ஆண்டவரே. குடும்பத்துல ஒரு பிரிவினைகளை கொண்டு வந்து போராடுகிற பொல்லாத அசுத்தாவின் தந்திரங்களை இயேசுவின்
நாமத்துல நிர்மூலமாக்கி கடின புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்யுங்கப்பா. ராஜ்குமார் அவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே அப்பா ரவிக்குமார் அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஸ்ட்ரோக்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆண்டவரே. அந்த நோயிலிருந்து ஒரு விடுதலையை தாங்க. பலவீனங்கள் முற்றிலுமாய் மாறட்டும். அசைக்கப்படாத ஒவ்வொரு அவயவங்களும் அசைக்கப்படட்டும். கர்த்தர் ஒரு விடுதலையை தாங்க ஏசப்பா. ஆண்டவரே ஃபீவர்ல பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தினால ஒரு விடுதலை உண்டாகட்டும். சரீரத்துல அங்கங்க பலவீனத்தோட இருக்கிற பிள்ளைகள இயேசுவின் நாமத்தினால தொடுங்க ஆண்டவரே. பரிபூர்ண விடுதலையை தாங்க. மேரேஜ்க்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க கரத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். நீர் தாமே உமக்கு சித்தமானபடி உமக்கு சித்தமான நேரத்துல அவங்களுக்கு சகலத்தையும் நீங்க வாய்க்க செய்யும்படியாய் தடைகளை கொண்டு வருகிற சத்துருவோட கிரியைகளை அதமாக்கி அப்புறப்படுத்துங்க. நீங்க முன்பதாக போய் சகலத்தையும் செவ்வையாக்குங்க ஏசப்பா. ஆண்டவரே கௌசல்யா சைமன் அவங்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. குழந்தைக்காக ஆண்டவரே ஜெபிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஆண்டவரே உங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுங்க. தடைப்பட்ட நன்மைகளை உங்க வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளட்டும். சாட்சியா நிறுத்துங்க. சில்வியாக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே அப்பா ஆண்டவரே பிள்ளைக்கு இருக்கிற அந்த ஆண்டவரே சில்வியாக்கோ குழந்தைக்கும் இருக்கிற போராட்டங்களை கத்தர் மாற்றுங்க. சரி வர அந்த ஆர்கன்ஸ் கரெக்டான இடத்துல பொருந்தட்டும். ஆண்டவரே குழந்தை ஜீவனோடு ஆண்டவரே பிறக்கட்டும். ஆண்டவரே எந்த ஒரு குறைபாடு இல்லாதபடிக்கு பிள்ளைக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கத்தர் நீர் கட்டளையிடும்படியாய் விடுதலையை கொடுக்கும்படியா அப்பாவுக்கு ஒரு சுகத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிற ஏசப்பா. கரத்துல ஒப்பு கொடுக்குறப்பா. ஜாய்ஸ் ஜெனிஃபர் அவங்களுக்காக ஜெபிக்கிற அமிர்தா அவங்களுக்காக ஜெபிக்கிற அவங்க குடும்பங்கள் எல்லாம் தொடுங்க. அவங்கள ரட்சிங்க ஏசப்பா. அவங்க ஃபேமிலிய அப்பா ஆண்டவரே ஆவிக்குரிய ரீதியில ஏசப்பா ஒரு எழுப்புதல் அடையும்படி செய்யுங்க. அவங்க ஃபியூச்சருக்காக அவங்களுடைய படிப்பு எல்லா காரியங்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளை ஞானத்தினால நிரப்புங்க. நல்லா படிக்க உதவி செய்யுங்க. அப்பா கிறிஸ்டி அவங்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் மாத்துங்க. இயேசுவின் நாமத்தினால தொடர்ச்சியா வருகிற பலவீனத்தினால ஒரு ஜெயத்தை அவங்களுக்கு தாங்க ஏசப்பா. ஆண்டவரே நிரோஷா ஜெயச்சந்திரா டேனியல் அப்பா அவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவங்க கரத்துல ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. குழந்தை இல்லாதபடிக்கு ஆண்டவரே அப்பா அதுக்காய் ஜெபிக்கிறாங்க ஆண்டவரே. நெடு நாட்களை காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும் விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல இருக்கு. இயேசுவின் நாமத்தினால ஒரு அற்புதம் அவங்களுக்கு நடக்கட்டும். அவங்களுக்கான ஒரு நன்மை அவங்களுக்கு நேரிட பண்ணுங்க ஆண்டவரே. அவங்கள சாட்சியா நிறுத்துங்க. இந்த உபவாச நாட்கள் அபானாக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருமண காரியங்களை கத்தர் சந்திங்க. தேவைகளை சந்திங்க. நீர் நடத்தி தாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில எழுப்புதல் அடையும்படி செய்ங்க ஆண்டவரே. அவங்க கணவன் மனைவியுமா இணைந்து தெய்வ ராஜ்யத்துக்கேற்று அவங்க ஓடட்டும் கத்தர். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தினால அவங்களை நிரப்புங்க. அவங்களுடைய பிரதரோட வேலைக்காக உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக தகப்பனாருடைய சுக ஆண்டவரே பலவீனங்கள் எல்லாம் மாறவும் விடுதலை உண்டாகும். இந்த குடும்பத்துல கத்தர் ஒரு எழுப்புதலை உண்டாக்கும்படியா ஜெபிக்கிற ஆண்டவர். இந்த உபவாச நாட்கள் அவங்களை இன்னுமா கத்தருக்குள்ள எழும்பி பிரகாசிக்கும்படி செய்யுங்க இசப்பா. அற்புதம் செய்யுங்க. மீகா அவங்களுக்காக ஜெபிக்கிற கேன்சர் நிமித்தமா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கத்தர் அவங்களுக்கு ஒரு பரிபூர்ண விடுதலை சுகத்தை தாங்க. எந்த இடத்துல பலவீனத்தோடு ஆண்டவரே அப்பா ஆண்டவரே சரீர ரீதியான பலவீனம் மன ரீதியான பலவீனத்தோட போராடி கொண்டிருக்கிறவங்களோ கத்தர் ஒரு விடுதலை அவங்களுக்கு கட்டளையிடுங்க இசப்பா. பிரதீபா அவங்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டாகட்டும். அவங்களையும் விடுவீங்க. அவங்க திருமண காரியங்களை கத்தர் பொறுப்பெடுங்க. அவங்கள சாட்சியா நிறுத்துங்க. நீர் தாமே மகிமைப்படுங்க. ஸ்டீஃபன் ரேனியஸ் அப்பா அவங்களுக்காக ஜெபிக்கிற கடன் பிரச்சனை எல்லாம் மாறட்டும். பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படட்டும். கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. எல்லா ஆண்டவரே வறுமைகள் இயேசுவின் நாமத்தினால் மாறட்டும் ஆண்டவரே. அவங்களுக்கு அது மேல ஜெயத்தை தாங்க. சுரேஷ்குமார் அவங்களுக்காக ஜெபிக்கிற அவங்களையும் ரட்சிங்க. கண்கள் திறக்கப்பட்டு மெய்யான கிறிஸ்துவை அறியட்டும். உங்க மேல ஒரு அன்பு வரட்டும் ஆண்டவரே. உம்மை குறித்து சாட்சியாய் நீர் அந்த மகனை நிறுத்தும்படியாய் அவங்க சரீரத்திலேயே ஒரு விடுதலையை கொடுத்து பலவீனங்களை மாற்றி அவங்க நாம மகிமைப்படும்படி அவங்களை நீங்க நிறுத்த போற தயவுக்காய் நன்றி. நீர் அப்படி செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஜெப ஆவியினால் நிரப்புங்க. ஜெப குறிப்பு எல்லாவற்றுக்கும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நீங்க பதில் கொடுத்ததுக்காய் நன்றி. எங்களை தரை மட்டும் தாழ்த்துக்கிறோம். கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் நடக்கவும் ஒப்பு கொடுக்கவும் அப்பா ஆண்டவரே உங்க திட்டத்துல நாங்க முன்னேறி போக எங்களுக்கு உதவி செய்யுங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் இன்றைக்கும் மறவாதே. ஆமேன். God bless you.